கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனங்களே, நீதிமொழிகளின் புதையல்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை இன்னொரு கோணத்திலே நாம் பார்க்க போகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் அநேக வேளைகளிலே பாவங்களை செய்யாமல் இருக்கிறது இல்லை, செய்யும் பொழுது அறிக்கை கூட செய்து விடுகிறோம். ஆனால் அதை விட்டு விடுகிறோமா? அதை விட்டு விடும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக காணப்படுவார். யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம். யோனா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு ரகசியத்தை சொல்லி, ஒரு காரியத்தை சொல்லி, இதை நிறைவேற்று என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார். யோனா 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றான். ஆனால் அவன் அந்த குறிப்பிட்ட நினிவேக்கு போகாதபடிக்கு தர்ஷீஷுக்கு அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு கடந்து போனான் என்று பார்க்கிறோம். அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் அந்த பிரசங்கங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு, அந்த சபையை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது, அதை விட்டு விலகி போகும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் ஒட்டையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சூறாவளி போல ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்றா? உங்கள் ஊழியத்தில் ஒரு கொந்தளிப்பாய் இருக்கிறதா? இல்லை என்றால் உங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கு நீங்கள் எதிர்பாராத விதமாக இப்படி நடந்ததினாலே ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாய் கொண்டு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எங்கே நாம் கீழ்ப்படியாமல் போனோம்? அப்படி கீழ்ப்படியாமல் போனவன் கீழ்த்தட்டிலே போய் நல்ல நித்திரை செய்தான் என்று பார்க்கிறோம். எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு என்று சொன்ன பொழுது அவன் அப்பொழுதுதான் சொல்லுகிறான். 11-12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். பாருங்க, எல்லாருக்கும் முன்பதாக தன் தவறை அவன் என்ன பண்றான்? அறிக்கை இடுகிறான். அவன் அறிக்கையிட்ட பொழுது அவனை தூக்கி கடலில் எறிந்து ஏதோ ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டது போல காணப்பட்டாலும் கூட பாருங்க, ஆண்டவர் அவன் மீது இரக்கமாக ஒரு பெரிய மீனை அவனுக்காக ஆயத்தப்படுத்தி இந்த பெரிய கொந்தளிப்பிலிருந்து அவனை தப்புவித்து அதை அவனை விழுங்கி போட்டது. அதை விழுங்கினது மாத்திரமல்ல, 3 நாட்களுக்கு பின்பாக கரையிலே மறுபடியும் போய் போட்டது. அவன் தேவனிடத்தில் அறிக்கையிட்டபடினாலே மீண்டுமாக கர்த்தர் அவனுக்கு வார்த்தை கொடுத்து நினிவேக்கு அனுப்பி அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அதே யோனாவை அவர் பிரயோஜனப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய தவறை நீங்கள் உணரும் பொழுது 1,20,000 மக்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு எந்த தவறு ஒருவேளை அநேகருடைய ரட்சிப்புக்கு தடையாகி இருக்கிறது? இன்றைக்கு நம் குற்றத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை நாம் காண முடியும். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போன காரியங்கள், நீர் சொன்னவைகளை நிறைவேற்றாமல் இருந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைய இருக்குதுப்பா. இந்த நாளில உம்முடைய சமூகத்தில் நான் கருத்தாய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் மக்கள் எல்லாம் சந்திக்கப்பட என் பாவங்கள் ஒருவேளை தடையாக இருக்குமானால், என்னுடைய கீழ்ப்படியாமல் தடையாக இருக்குமானால் இன்றைக்கு என்னை மன்னித்து என்னை பிரயோஜனப்படுத்துங்க என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.